சிம்பிளா ஒரு 4 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி உங்களோட யூடியூப் ஷார்ட் வீடியோவை எப்படி நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஏ டு Z இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்னாக இருக்கிற ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். அதாவது யூடியூப் ஆப் உங்களோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இதில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற ஒயில் யூஸிங் த ஆப் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட பேக் கேமரா நம்மளோட மொபைலில் ஓப்பன் ஆகிடும். இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ சைடில் இருக்கிற இந்த டூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற ஃப்ளிப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கும் போது நம்மளோட கேமரா ஃப்ளிப் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் கேமரா நமக்கு ஓப்பன் ஆகும். எகெயின் நீங்கள் பேக் கேமரா வேணும் அப்படின்னா திரும்பவும் இந்த ஃப்ளிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமர் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கும் போது நம்மளால் டைமிங்கை செட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3, 2, 1 இந்த மாதிரி டைமரை செட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு டைமர் எந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமை நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் அப்படின்றதுல 15 செகண்ட் நமக்கு டிஃபால்ட்டாக அந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம டைமிங்கை சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கும் போது நம்மளால் கேமராவுக்கான எஃபெக்டை சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த எஃபெக்ட் ஆப்ஷன்லேருந்து நம்ம ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் கரெக்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கான ஆப்ஷன். அதாவது நம்மளோட ரெக்கார்டிங் ஸ்பீடு எந்த அளவுக்கு வேணுமோ அதை இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன். அதாவது நம்ம வீடியோட பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் வேணும் அந்த மாதிரி அப்பியர் ஆகணும் அப்படின்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷனை நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடச். இதெல்லாமே நம்மளோட கேமராக்குள்ள ஆப்ஷன் தான். இன்னும் கிளாரிட்டி நம்ம ஃபேஸில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரீடச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன். இதுவுமே நம்மள கேமராக்கான ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம வீடியோக்கான லைட்டிங்கை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்க்கான ஆப்ஷன். அதாவது இதை கிளிக் பண்ணிக்கும் போது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கும் போது நம்ம சில கமெண்ட்ஸை நம்ம சேவில் கொடுத்துருப்போம். அதாவது இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோலேருந்து ஏதாவது ஒரு வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோட கமெண்ட்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கமெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு கமெண்ட்டை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் இந்த சேவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் நான் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கமெண்ட் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கமெண்ட் இந்த சேவ்டு அப்படின்ற இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கமெண்ட்டுக்கான பதிலாக ஒரு கமெண்ட்டுக்கான ஆன்சராக நம்ம இந்த வீடியோவை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த கமெண்ட்டை நம்ம பின் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம ஷார்ட்ஸ் மேலே இந்த கமெண்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த கமெண்ட்டுக்கான ஆப்ஷன். நம்ம எதுவுமே இந்த இடத்துல சேவ் பண்ணலை அப்படின்னா ரேண்டமாக இந்த மாதிரி யூடியூப் சில கமெண்ட்ஸை நமக்கு சஜஷனில் கொடுக்கும். நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இதை நம்ம இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். நான் அப்படியே பேக் வந்துடுறேன். இப்போ ஒரு யூடியூப் ஷார்ட் வீடியோவை டேரெக்டாக நம்ம லைவாக ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிற டூல் தான் இந்த டூல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம லைவாக ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் ஷார்ட்டை நம்ம இன்னொரு விதமாக அப்லோட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எடிட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக இந்த இடத்துல ஆட் கொடுத்துட்டு நம்மளால் இதை அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த சைடில் இருக்கிற ஆட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமிங் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஷார்ட் வீடியோ ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா 3 மினிட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது 15 செகண்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 15 செகண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் மேலே வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 3 மினிட்ஸை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஃபுல் ஷார்ட்மே இந்த இடத்துல நமக்கு ஆட் ஆகும். ஸோ நான் 3 மினிட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த டன் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஷார்ட் வீடியோவை ஆட் பண்ணியாச்சு. இந்த ஷார்ட் வீடியோவில் ஏதாவது இந்த இடத்துல எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு சைடில் இந்த மாதிரி சில டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கான டூல். ஏதாவது நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கும் போது நம்ம இந்த ஃபாண்ட்டுக்கான ஸ்டைலை நம்மளால் மாற்றிக்க முடியும். பக்கத்தில் இருக்க கலர் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டுக்கான கலரை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டன் ஆப்ஷனை கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபில்டருக்கான ஆப்ஷன். இதுலயே நெறைய ஃபில்டர்ஸ் குடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான ஃபில்டர நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம YouTubeல ஏதாவது ஆடியோ அதாவது வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த வாய்ஸ் ஓவருக்கான கேப்ஷன் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே YouTube கிரியேட் பண்ணிக்கும். இது நீங்க தமிழ்ல குடுத்துருக்கும்போது, இது கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கிரியேட் பண்ண முடியாது. இங்கிலீஷ்ல நீங்க ஆடியோ குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே கேப்ஷன் கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இமேஜ் அதாவது ஸ்டிக்கர், இமேஜ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான டூல் தான் இது. இதில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இமேஜ் இந்த இடத்துல ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, இத கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப டைரக்ட்டா நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். எந்த இமேஜ் இந்த இடத்துல ஸ்டிக்கரா நம்ம ஆட் பண்ணிக்க போறோமோ, ஜஸ்ட் அத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அது மேல நம்ம கிளிக் பண்ணிக்கும்போது, அதோட ஷேப் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம இந்த டன் ஆப்ஷன குடுத்துறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம நீங்க YouTubeல ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் குடுக்க போறீங்க, அல்லது ப்ராடக்ட் இந்த இடத்துல நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா, அது எல்லாமே இந்த இடத்துல நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இப்ப அப்படியே பேக் வந்துரலாம். இப்ப லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வாய்ஸ் ஓவருக்கான ஆப்ஷன். நீங்க YouTubeல டைரக்ட்டா வாய்ஸ் ஓவர் குடுத்துக்க போறீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளால வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க முடியும். இப்ப நான் அப்படியே பேக் வந்துர்றேன். இப்ப கீழ இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்டின்னா, நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ல ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுல ஏதாவது நம்ம எடிட் பண்ணிக்க போறோம் அப்டின்னா, அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இத நம்ம எடிட் பண்ண சப்போஸ் இந்த ஸ்டிக்கரே நமக்கு தேவையில்ல அப்டின்னா, இந்த ஸ்டிக்கர் மேல கிளிக் பண்ணிக்கிட்டு, ஜஸ்ட் கீழ இருக்கிற டெலீட் ஆப்ஷன குடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த ஸ்டிக்கர் நமக்கு டெலீட் ஆயிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 2 விதமா நம்மளோட ஷார்ட் வீடியோவ ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்டா யூடியூப் கேமரா ஓப்பன் பண்ணிக்கிட்டு, லைவா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்றதுக்கு எடிட் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோவ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டு, அதில ஏதாவது சம் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட யூடியூப் ஷார்ட் வீடியோக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்க இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெறைய சினிமா சாங்ஸ நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்க ஆட் பண்றதுக்கு யூடியூபே அலோவ் பண்றாங்க. பட் இதில நம்ம மியூசிக்க செலக்ட் பண்ணும்போது நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நாம இந்த இடத்துல என்ன சாங் குடுக்க போறோமோ, அத குடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யுவன் ஹிட்ஸ் அப்டின்றத குடுத்துர்றேன். குடுத்துட்டு சர்ச் குடுத்துக்கிறேன். இப்ப இதில பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு என்ன அப்டின்னா, அஃபிஷியல் மியூசிக் அதுக்கப்புறம் ஒரிஜினல் சவுண்ட். இதில எப்பவுமே நம்ம சாங் சூஸ் பண்ணும்போது, இந்த ஒரிஜினல் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கீழ இருக்கிற சாங்ஸ செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு கன்டென்ட் ஐடி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இந்த ஒரிஜினல் சவுண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதிலேயே அதே சாங் பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிஷியல் மியூசிக் அப்படின்றதுலயும் நமக்கு இருக்கும். ஸோ, இந்த அஃபிஷியல் மியூசிக் அப்படின்ற டைட்டில் கீழ இருக்கிற மியூசிக்க மட்டும் நம்மளோட யூடியூப் ஷார்ட் வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நான் ஒரு மியூசிக்க சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடு இருக்கிற இந்த சவுண்ட் ஐகான கிளிக் பண்ணிக்கலாம். இதில ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் சவுண்ட். அதாவது நம்ம வாய்ஸ் ஓவர் குடுத்துருந்தோம் அப்படின்னா, அதோட சவுண்ட். அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, 100% இருக்கணும். கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணோம் இல்லையா? அதோட சவுண்ட். இப்ப இத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாய்ஸ விட இது கம்மியா தான் நம்ம கேட்குற மாரி செட் பண்ணிக்கணும். ஸோ, ஒரு 30ல ஒரு 30, 35க்குள்ள நம்ம இந்த மியூசிக்க செட் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு மியூசிக் அதிகமா இருக்கணும் அப்படின்னா, இத வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, வாய்ஸ் ஓவர ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டிக் மார்க்க குடுத்துக்கலாம். கீழ இருக்கிற நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன குடுத்துறலாம். இப்ப நம்ம ஷார்ட் வீடியோக்கு தம்ப்நெயில செட் பண்ணிக்க போறோம். அதுக்கு இந்த ஷார்ட் வீடியோ மேல இருக்கிற இந்த பென்சில் ஐகான கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப இத கிளிக் பண்ணிக்கும்போது நம்ம ஷார்ட் வீடியோல இருக்கிற ஒவ்வொரு கிளிப்புமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். எந்த கிளிப்ப நம்ம தம்ப்நெயிலா செட் பண்ணிக்க போறோமோ, ஜஸ்ட் அத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்கிற இந்த டிக் மார்க்க குடுத்துறலாம். பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கேப்ஷன் யுவர் ஷார்ட் இத கிளிக் பண்ணிக்கலாம். இதில நம்ம ஷார்ட் வீடியோக்கான டைட்டில் என்ன குடுக்க போறோமோ, அத நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டைட்டில குடுத்துர்றேன். இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய டேக்ஸ் நமக்கு சஜஷன்ல வரும். நம்ம டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் நேம், மேக்கப் டியூட்டோரியல் இந்த மாதிரியான சில டேக்ஸ நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷோ மோர் ஆப்ஷன குடுத்துறலாம். இதில பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன்னா இருக்கிற விசிபிலிட்டி அப்படின்றது அன்லிஸ்டட்ல தான் எப்பவுமே இருக்கிற மாரி செட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம சேனல் கிரியேட் பண்ணும்போது நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவ பத்தி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறோமோ, அத இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அத இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, சில ஹேஷ்டேக் வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம குடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 3 அல்லது 4 ஹேஷ்டேக் மட்டும் இந்த இடத்துல குடுத்துக்கிற மாரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரிலேட்டட் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட் வீடியோக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை நீங்கள் இந்த இடத்துல டேக் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் பார்க்கும்போது இந்த ஷார்ட்டுக்கு கீழே அந்த வீடியோட லிங்க் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த லாங் ஃபார்ம் வீடியோவை வியூவர்ஸால் வாட்ச் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த ரிலேட்டட் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸோட லிஸ்ட்டுமே ஓப்பன் ஆகும். இப்போ இதுலேருந்து நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த இடத்துல ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் டு பிளேலிஸ்ட்.
இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கும் கீழே இந்த யூடியூப் ஷார்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மானிட்டைசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் டேக் ப்ராடக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு, நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் அந்த இடத்துல டேக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, அது அந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் ப்ரமோஷன். நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்டுக்காக இந்த வீடியோவை அதாவது ப்ரமோட் பண்ணுற மாதிரியான வீடியோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, எஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுமே இந்த வீடியோவில் ப்ரமோட் பண்ணலை அப்படின்னா, நோ அப்படின்றத கொடுத்துடலாம். அப்படியே பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட் இந்த கம்யூனிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் எ கொலாபரேட்டர். அதாவது இந்த கொலாபரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கொலாபரேஷன் இந்த இடத்துல ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்வைட் எ கொலாபரேட்டர் கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது கமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷார்ட் வீடியோக்கான கமெண்ட் ஆனில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஆன் கொடுத்துருங்க. அல்லது ஆஃபில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆஃபில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீமிக்ஸிங். இதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஷார்ட் வீடியோவை வேறு யாராவது அவங்களோட கண்டென்ட்டில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் அலோவ் வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங்கை கொடுத்துடலாம். அல்லது நீங்கள் உங்கள் ஷார்ட் வீடியோவில் இருக்கிற ஆடியோவை மட்டும் அலோவ் பண்ண பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆட்ரிபியூட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று ஆல்டர்ட் கண்டென்ட். இதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது சீன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நோ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம். இந்த ஆட் டேக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். யூடியூப்புக்கு ரிலேட்டடான டேக் அந்த இடத்துல கொடுக்க போகிறோம். டேக்ஸ் அப்படின்றது கீவேர்ட்ஸ் தான். அதாவது உங்கள் வீடியோ எதை பற்றினது அப்படின்ற சின்ன சின்ன கீவேர்ட்ஸை சின்ன சின்ன டைட்டில்ஸ் அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிலேட்டட் அப்படின்றதுனால மேக்கப் டியூட்டோரியல் அப்படின்றத கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மேக்கப் டியூட்டோரியல் இன் தமிழ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் 500 லெட்டர்ஸ் வரைக்கும் உள்ள டேக்ஸை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோவுக்கு ரிலேட்டடான டேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வந்துடலாம். ஃபைனலாக நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற இந்த அப்லோட் ஷார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகிடும். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைமில் உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிடலாம். அதில் அந்த ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட் வீடியோ இந்த இடத்துல ஆட் ஆகியிருக்கும். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைடில் இருக்கிற இந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் விசிபிலிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பப்ளிக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துடலாம். இப்போ மேலே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட் வீடியோ பப்ளிஷ் ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஷார்ட் வீடியோவை 4 ஸ்டெப்பில் ஈஸியாக கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை நான் சீக்கிரமாகவே பண்ணுறேன். வேறு ஏதாவது யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதுக்கான வீடியோவை நான் சீக்கிரமாகவே மேக் பண்ணுறேன். நன்றி.